بسم الله الرحمن الرحيم. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله மபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம சமீபமாக தௌஹீத்வாதிகளுடைய நவீன தௌஹீத்வாதிகளுடைய ஆசானாக திகழக்கூடிய அண்ணன் பிஜேவை பற்றி நம்ம பேசி வந்தோம். சகோதரர் பிஜே அவர்களை பெயர் குறிப்பிட்டு நம்ம பேசுவதற்கு காரணம் என்னென்னா, அவர் மார்க்கத்தின் பெயரால் தன்னுடைய சொந்த கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸாக சொல்லி ஹதீஸ்களை தாறுமாறாக மறுத்து வருகிறார். அவருடைய கருத்துக்கு உடன்படாத அனைவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வழிகேடர்கள் என்று தீர்ப்பளிக்கக்கூடிய அளவிற்கு, யாரையும் மதிக்காமல் மிக மோசமாக பேசக்கூடிய அளவுக்கு நம்ம அவருடைய செயல்பட பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட நபருடைய தவறான இந்த சிந்தனைகளை, மார்க்க ரீதியாக அவரிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பிழைகளை சுட்டி காட்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் மட்டும்தான் நம்ம சகோதரர் பிஜே பற்றி பேசுகிறோம். மாறாக அவர் மீது எந்த ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் நமக்கு கிடையாது. அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை நம்ம இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. அவருடைய குணாதிசயங்களாக இருக்கட்டும், அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரை பற்றி தனிப்பட்டு பேசுவதற்கு நமக்கு தகுதியும் கிடையாது. ஏன்னா ஒரு அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்து விட்டால் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட தவறை நம்ம பேசுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்போ இதுவரைக்கும் நம்ம அவருடைய தனிப்பட்ட தவறுகளை நாம் சுட்டி காண்பித்ததே கிடையாது. அது நமக்கு தேவையும் கிடையாது. மாறாக அவருடைய மார்க்க ரீதியாக அவர்கிட்ட ஏற்பட்ட அந்த பிழைகளை தான் நாம் சுட்டி காட்டுறோம். ஏன்னா அது மக்கள் என்ன செய்கிறாங்க, இவருடைய பேச்சு திறமையின் மூலமாக, பேச்சாற்றல் மூலமாக தவறான கருத்தை கூட என்ன செய்கிறாரு, பேச்சு திறமையின் மூலமாக அது சரியான கருத்தை போல மக்களுக்கு மத்தியில் திணித்து தன்னுடைய கருத்துக்கு மாற்றமாக செல்லக்கூடிய அனைவரையும் வழிகேடர்கள் போல சித்தரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மக்கள் நம்ம இதை எடுத்து சொல்லும் பொழுது நீங்கள் பிஜேயின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்க, அவர் பேரை குறிப்பிட்டு சொல்கிறீங்க என்று நம்ம திரும்பி கேட்குறாங்க. நம்ம அவங்கள பார்த்து நம்ம திரும்பி நம்ம கேட்குறோம், சகோதரர் பிஜே உலமாக்குடைய பெயரை சுட்டி காட்டவே இல்லையா? அவர் தாறுமாறாக உலமாக்களை மரியாதை குறைவாக பேரை சுட்டி காண்பித்து எவ்வளவோ பேசியிருக்கிறார். அப்போ அதையெல்லாம் நீங்கள் ஏன் காழ்ப்புணர்ச்சியை எடுக்கலை? அப்போ இவர் ஒரு நபரை நம்ம சுட்டி காண்பித்தோம்னா இந்த காழ்ப்புணர்ச்சியா? அப்போ காழ்ப்புணர்ச்சிற்கான அளவுகோல் என்ன? இவர் எல்லாத்தையும் தாறுமாறாக என்ன செய்யலாம், சுட்டி காண்பிக்கலாம், பேசலாம், அதெல்லாம் நீங்கள் வரவேற்பீங்க. சஹாபாக்களை கூட அன்னை எப்போ சாவா திண்ணை எப்போ காலியாகும் என்று நீங்கள் அவர் பேசும்பொழுது நீங்கள் அந்த கருத்தை வரவேற்பீங்க. அப்போ சஹாபாக்கள் வரைக்கும் இவர் பேசுவார், பேர் சொல்லி சஹாபாக்களை விமர்சனம் செய்வார். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களையும் இவர் பேசுவார், பெயர் சொல்லி விமர்சனம் செய்வார். ஆனால் இவருடைய பெயரை நம்ம சொன்னோம்னா அது என்னவா, அது காழ்ப்புணர்ச்சி என்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, நம்ம இவருடைய தனிப்பட்ட குறையை சொல்லி காட்டாமலேயே இது வரைக்கும் நம்ம தனிப்பட்ட குறையை பேசவே இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம மார்க்க ரீதியாக எந்த அளவுக்கு இவர் பிழை விட்டுருக்கிறாரு, குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை மறைச்சிட்டு பேசுகிறாரு, வசனங்களை உள்ள வார்த்தைகளை பகிரங்கமாக மறைக்கிறார் என்று சுட்டி காமிச்சோம்னா இதை என்ன பண்ணுறாங்க, காழ்ப்புணர்ச்சி என்று பேசுகிறாங்க. அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இவரால் உருவாக்கப்பட்ட மக்கள் எதிர்த்தரப்பு வாதம் என்ன வைக்கிறாங்க என்று காது கொடுத்து கூட கேட்க முடியாத அளவிற்கு, கேட்கக்கூடாத அளவிற்கு, தன்னுடைய பேச்சை மட்டுமே நம்பக்கூடிய அளவிற்கு மக்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எவ்வளவு தான் வாதங்கள் வைத்தா என்ன செய்வாங்க, அதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. மேலோட்டமாக என்ன செய்வாங்க, நாலு வார்த்தைகளை பார்த்து விட்டு பிஜே பற்றி பேசுகிறாரா, அப்போ காழ்ப்புணர்ச்சி. பிஜே பற்றி பேசுகிறாங்களா, இவங்களுக்கு அவரை பற்றி பேசுவதா உங்களுக்கு வேலை, பிஜே போபியா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, தவறாக நம்மீது ஒரு விதமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் நம்ம என்ன செய்யலை, இவருடைய தனிப்பட்ட கருத்தை நம்ம பேசவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆரம்ப காலத்தில் இவர் செய்த தியாகத்தை யாரும் அங்கே மறைக்கலை. இவர் தௌஹீதுடைய வளர்ச்சிக்காக, ஷிர்கை ஒழிப்பதற்காக, மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காக இவர் மேற்கொண்ட முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம். அதை யாரும் மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஜாக்குடைய மாநாட்டில், கடைசியாக நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணப்படம் வெளியிடுறாங்க, தௌஹீதுடைய வரலாறு பற்றி வெளியிடுறாங்க. அந்த ஆவணப்படத்தில் அண்ணன் பிஜேவுடைய பற்றியும் சுட்டி காண்பித்தார்கள். அவர் செய்த அந்த பிரச்சாரத்தையும் அந்த தௌஹீது வரலாறில் இவருடைய இதையும் சுட்டி காண்பித்தாங்க. இவர் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னு சொன்னால், தௌஹீது அதாவது சலஃபு மக்களுக்கு, ஜாக்கு மக்களுக்கு இவர் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னு சொன்னால் இவரை எதுக்கு சுட்டி காண்பிக்கிறாங்க, சுட்டி காண்பிக்க தேவையில்லை. அப்போ இவர் செய்த தியாகத்தை யாரும் மறைக்கலை. ஆனால்
இவர் எந்த அளவிற்கு மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்தாரோ அதை விட அதிகமாக இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, ஹதீஸ்களை மறுத்து தான் தோண்டித்தனமாக விளக்கங்கள் சொல்லி வார்த்தைகளை எல்லாம் வந்து மறைச்சிட்டு மக்களுக்கு மத்தியில் தன்னை அறிஞராக காட்டுவதற்கு மற்ற அனைவரை விட்டும் ஒதுக்கி தன் பக்கம் மக்களை இழுப்பதற்கு இவர் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா மாற்று கருத்தில் உள்ளவர்கள் என்ன வாதம் வைக்கிறாங்க என்று பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யும், இவருடைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அப்போ எதையுமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எடுத்து பார்ப்பதற்கு எதிர்கருத்தில் உள்ள மக்களுடைய அந்த கருத்துக்களை பார்ப்பதற்கு தயாரில்லை. அண்ணன் பீஜ வாதத்துக்கு கூப்பிட்றாரு, வாதத்துக்கு போங்கன்னு சொல்லி அதைத்தான் சொல்கிறாங்களே தவிர இவர் சம்மந்தமாக எடுத்து வைக்கப்பட்ட அந்த வாதங்களை என்ன செய்கிறதில்ல, காது கொடுத்து கேட்பதில்லை, ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது. வாதத்துக்கு போய் என்ன சாதிக்க போகிறோம், வாதத்தில் போனோம்னா அங்கே இன்னும் 4 ஹதீஸ் மறுக்கப்படும், அதை கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையிலேயே சத்தியத்தை தேரக்கூடிய மக்களாக இருந்தால் நாங்கள் பீஜியை மட்டும் நாங்கள் தக்லீத் செய்யலை, நாங்கள் என்ன செய்கிறோம் எல்லா கருத்தையும் உள்வாங்கிறோன்னு சொன்னோம்னா ஏன் நீங்கள் ஒரு விஷயத்தில் கூட அண்ணன் பிஜேபிக்கு மாற்றமாக நீங்கள் செயல்படலை, அவர் சொன்னால் திருத்திக்கிறவார், அவரே சொல்லியிருக்கிறாரு என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த விஷயத்தில் அவரால் சமாளிக்க முடியவில்லை அதில் தான் திருத்தி இருக்கிறார். மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த எல்லைக்கும் போய் என்ன செய்வார், ஒரு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபியின் மீது கூட அபாண்டத்தை சுமத்தி ஒரு ஷிர்கான ஒரு எண்ணத்தை கொண்டார்கள், நபி அல்லாஹ் என் மேலே சக்தி பெற மாட்டான்னு கருதுனாங்கன்னு சொல்லி கூட என்ன செய்வார், நபியின் மீது அபாண்டத்தை சுமத்தி கூட தன் கருத்தை நிலைநாட்ட பார்ப்பார். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும். எதுவெல்லாம் இவரை பற்றி நம்ம பேசுகிறோமோ இவருடைய தனிப்பட்ட விவகாரத்தையும் நம்ம பேசலை, மாறாக மார்க்க ரீதியான பிழையத்தான் சுட்டி காமிக்கிறோம். அப்போ அதையெல்லாம் நீங்கள் என்றைக்கு எடுத்து பார்க்குறீங்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். மேலோட்டமாக என்ன செய்ய முடியாது, மேலோட்டமான சில விஷயங்களை வைத்து நம்ம சத்தியத்தையும் அசத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. அதற்கு முறையான கல்வி வேணும். அது கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், எதிர்கருத்தில் உள்ள வாதங்களை முறையாக நம்ம உள்வாங்கணும். அப்படி உள்வாங்கினா மட்டும்தான் யாருடைய கருத்து சரியானது, யார் குர்ஆன் ஹதீஸில் சுய விளக்கத்தை திணிக்கிறாங்க, யார் குர்ஆன் ஹதீஸில் வார்த்தைகளை விட்டுட்டு மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க, யார் குர்ஆன் ஹதீஸில் வார்த்தைகளை மறைத்து விட்டு தன்னுடைய கருத்தை அங்கே நிலைநாட்ட பார்க்குறாங்க என்று அதையெல்லாம் ஆழமாக ஒவ்வொன்றாக பார்த்தா மட்டும்தான் புரியும். அப்போ அதை எடுத்து பார்ப்பதற்கு தயார் இல்லை. இவரை பற்றி பேசினாலே காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் மூலமாக உருவாக்கப்பட்ட மக்கள் எதிர்வாதங்களை உள்வாங்குவதே கிடையாது, வாதத்தை உள்வாங்குவதற்கு தயாராக இல்லைன்னு சொன்னால் அப்போ இவங்க பிஜேபியை நம்பித்தான் மார்க்கத்தை எடுக்கிறாங்க என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ நாம் சஹாபாக்களுடைய இமாம்களுடைய முரண்படாத கருத்துக்கள் இருக்கிறது. காலங்காலமாக சத்தியத்தில் உள்ள கூட்டம் எப்படி இருக்கும், எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருக்கும். புதுசாக இப்போ மார்க்கத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த அடிப்படை நம்ம புரிஞ்சாலே போதுமானது. அப்போ சஹாபாக் தனிப்பட்டு இல்லாமல் சஹாபாக்களுடைய இமாம்களுடைய பொதுவான கருத்தை வைத்து குர்ஆன் சுன்னாவை நாங்கள் விளங்கி கொண்டா அது சஹாபாக்களை 3வது ஆதாரமாக்குறோமா, சஹாபாக்களை நாங்கள் தக்லீத் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிஜே என்று சொல்லக்கூடிய இந்த தனிநபருடைய கருத்தை மட்டுமே இவங்க சரிகண்டிருப்பாங்க. அதை மட்டுமே சரிகண்டிருக்கக்கூடிய மக்கள் இவங்கள பார்த்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தாங்க பிஜே தக்லீத் செய்கிறீங்க. ஏன்னா தனிநபர்கிட்ட எந்த விஷயத்திலும் முரண்படாமல் அவர் எந்த விஷயத்தை சொன்னாலும் அவர் முன்னால் கூடும், பின்னால் மாற்றிக்கொண்டு கூடாதுன்னா கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னோம்னா இது என்ன செய்கிறாங்க, இது காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறாங்க, நம்ம சஹாபாக்கள் இமாம்களை தனிப்பட்டு எடுக்காமல் பொதுவாக விளக்கங்களை வைத்து அவங்களோட விளக்கத்தை வைத்து குர்ஆன் சுன்னா விளங்கினோம்னா இது நாம தக்லீத் செய்வது 3வது ஆதாரமாக ஆக்குறதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு இவரை நம்பி மார்க்கத்தை பின்பற்றுறாங்க, மற்ற மக்களுக்கு ஒரு அளவுகோலை வைக்கிறாங்க, இவர்களுக்கென்று ஒரு அளவுகோலை வைக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்வது அண்ணன் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து விளங்குறது குர்ஆன் சுன்னாவாம், நாங்கள் சஹாபாக்கள் இமாம்கள் விளக்கத்தை வச்சு விளங்கினா அது குர்ஆன் சுன்னா இல்லையா. அப்போ இப்படியெல்லாம் மக்களை உருவாக்கி இருக்கிறார். எதிர்கருத்தை காது கொடுத்து கேட்காத அளவுக்கு தன் பக்கம் மக்களை இழுக்க வேண்டும் என்று என்ன செஞ்சார், நிறைய சூட்சமத்தை செய்திருக்கிறார். சூனிய ஹதீஸை நாங்கள் சூனியக்காருக்கு ஆற்றல் கிடையாது, அவன் நினச்சதை மாதிரி செய்ய முடியாது, சூனியக்காரனை நம்பி போகக்கூடாது, அதை ஓதி பார்க்கக்கூடிய மார்க்கை அனுமதிச்சதை தான் கையாள வேண்டும் என்றெல்லாம் சொன்னாலும் கூட நீங்கள் எல்லாம் சூனியக்காரருக்கு அல்லா ஆற்றலை கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் சூனியக்காரருக்கு அல்லாவுடைய ஆற்றலை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எங்களுடைய முடிவை வைத்து முடிவு செய்யாமல் இவராக என்ன செய்வார், முடிவெடுத்து நாங்கள் முஷ்ரிக்காக்கிறவர், அதை நம்பிக்கொண்டு என்ன செய்வாங்க, மக்கள் எங்களை விட்டு ஒதுங்கி செல்வார்கள். இதெல்லாம் என்ன காரணம் என்றால்
இவருடைய கருத்தை மட்டும் மக்கள் கேட்க வேண்டும். இவர் தன்னுடைய கருத்தை தாண்டி மற்ற மக்களுடைய கருத்தை கேட்டாங்கன்னா சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு பிரித்து புரிந்து விடுவார்கள். அதுக்காக என்ன பண்ணாரு, மற்றவருடைய பக்கமே செல்லக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் முஷ்ரிக்காக்கிட்டோம்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பக்கத்தில் போக மாட்டாங்க. சின்ன சின்ன தவறுன்னு சொன்னோம்னா கூட பக்கத்தில் போய் என்ன செய்வாங்க, மற்ற கிடத்தை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரேடியாக இஸ்லாத்தை வெளியேற்றிட்டேன்னு சொன்னோம்னா மற்றவர்களை மற்றவங்க கருத்தை என்ன செய்ய மாட்டாங்க, மக்கள் போய் கேட்க மாட்டார்கள். அப்போ இவருடைய கருத்தை மட்டுமே நம்பி மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்ற அடிப்படையில் என்ன பண்ணார், சூனிய ஹரிசை நாங்கள் எந்த அறிப்பை நம்புகிறோம் என்று நாங்கள் சொல்வதை விட்டுவிட்டு இவராக ஒரு கற்பனை உருவாக்கி எல்லாத்தையும் முஷ்ரிக்கராக ஆக்கினார். அப்போ இப்படித்தான் என்ன பண்ணார், இவருடைய கருத்தை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து எதற்கு வாதங்களை உள்வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்குமே தவிர மாறாக எதையுமே உள்வாங்காமல் அவரை கண்மூடி நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அது கண்மூடி தக்லீ செய்வதாக தான் வரும். மீஜை என்ற தனி மதுஹபை நீங்கள் பின்பற்றக்கூடியதாக தான் வரும். இவ்வளவு காலமாக மார்க்கமாக இல்லாத புதிய புதிய கருத்தை சொல்கிறாருன்னா சஹாபாக்கள் கிடையாது, இமாம்கள் கிடையாது. அதனால் அப்போ சத்தியத்தில் யார் இருந்தாங்க இவ்வளோ வருஷமாக? அப்போ மார்க்க முழுமையடைந்து விட்டதை ஏன் புதுசாக மாற்றுறாரு? அப்போ இந்த அடிப்படை நமக்கு வேணாமா? இப்போ இப்படியான அடிப்படையை புரிந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம், இவருடைய கருத்து பிழையானது என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த அடிப்படையை கூட புரியாமல் இவங்க அவரை நம்புகிறாங்கன்னா எந்த அளவிற்கு அவரை கண்மூடி பின்பற்றுகிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ எதிர்வாதங்களை உள்வாங்குங்க. எதிர்வாதங்களை உள்வாங்கினா மட்டும்தான் சத்தியம் என்பது விளங்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து குர்ஆன் சுன்னாவை யார் மறைக்காமல் உண்மையாக சொல்கிறாங்க, யார் மறைத்து விட்டு சொல்கிறாங்க என்பதை நீங்கள் பார்த்து மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போல் யாருடைய கால் புணர்ச்சி நம்ம பேசலை, அது நமக்கு தேவையும் கிடையாது. தனிப்பட்ட யாரை உள்ளத்தை நம்ம பிளந்து பார்க்கவும் கிடையாது. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது, எதையுமே நம்ம சொல்லவும் மாட்டோம், சொல்ல தேவையில்லை. நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே இவர் மார்க்க ரீதியாக சொன்ன பிழையான கருத்தை மட்டும்தான். அதை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யும், முழுமையான சத்தியம் விளங்கும். அசத்தியம் சத்தியத்தை பிரித்து அறிவதற்கு ஓரளவிற்கு நமக்கு கல்வி வேணும். அந்த கல்வி எப்போ கிடைக்கும், எதிர்வாதங்களை உள்வாங்கி முறையான கல்வி நம்ம தேடி செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல மக்களாக மார்க்கத்தை முறையாக படித்து ஒரு நபரோடு சுருக்கிக் கொள்ளாமல் மார்க்கத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் எதிர்வாதங்களை எல்லாம் உள்வாங்கி கல்வியை வளர்த்து கொண்டு அதன் மூலமாக சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து அறிந்து சத்திய கருத்தை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.